சிஎஸ் காசிநாடர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃப்ரெஷர்ஸ் டே 2025 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு பேரண்ட் வந்திருக்காங்க. மேம் உங்ககிட்ட ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் கேட்க போகிறோம். உங்கள் பேர் என்ன மேம்? லக்ஷ்மி. ஓகே, உங்களுடைய குழந்தை இங்கே சேர்த்துருக்கீங்களா? என் பொண்ணு சேர்த்துருக்கேன். என்ன படிக்கிறாங்க? பிபிஏ படிக்கிறாங்க. ஸோ எப்படி மேம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? காலேஜோடைய முதல் நாள், இத்தனை வருஷம் கடந்து இந்த காலேஜோடைய முதல் நாளில் பிள்ளையை வந்து சேர்த்துருக்கீங்க, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல காலேஜுக்கு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதே நான் தான். அவளை விட ஆர்வமாக இருக்கிறது நான் தான். ஏன்னா நான் தான் 10th வரையும் படிச்சிருக்கேன். என் பிள்ளைங்களும் அது மேலும் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் என் பையனையும் படிக்க வைக்கிறேன், என் பொண்ணையும் படிக்க வைக்கிறேன். அவன் 3rd இயர் போகிறான், என் பொண்ணு இப்போ தான் ஃபஸ்ட் இயர். அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இந்த காலேஜ்னா இன்னும் பெருமை எனக்கு. என் பையனை சொன்னேன், இந்த காலேஜில் தான் நீ சேர்க்கணும், வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னு. கவர்மெண்ட் காலேஜில் 7 இதில் போட்டேன். ஆனால் அது எதுவுமே அவன் வேணான்ட்டான். நீ வேண்டாம், நீ கேசிஎஸ்சில் தான் போடணும். கேசிஎஸ்சில் போட்டால் மட்டும்தான் நம்ம பாப்பா நம்மளுக்கு நல்ல டீசெண்டாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நம்மளுக்கு நல்ல இதுவாகவும் இருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுனால, என்கரேஜ் பண்ணதுனால தான் நாங்கள் என் பாப்பாவை சேர்த்தோம். ரொம்ப நன்றி. நான் அடுத்த கேள்விக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. நான் ஏன் இந்த காலேஜ் புல் அரிக்குது, அதனால தான். ஸோ நீங்கள் ஏங்க சேர்க்குறீங்க அப்படின்னு நான் கேட்க வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய பிள்ளை வந்து இன்னும் நல்ல டேலண்டாகவும் இன்னும் நிறைய விஷயத்தில் டெவலப் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல வேலை வாய்ப்போடு உங்கள் பிள்ளை பேசி பேசி எனக்கு வேறு எதுவுமே மைண்டில் ஓடலை. குடும்பத்தையே அப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டு அவங்க பேசுகிறது தான் மைண்டில் ஃபுல்லாகவே ஏறிச்சு. சரி, அவளை முதல்ல நம்ம பண்ணலாம், நல்லா இது பண்ணி அனுப்பலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக பிளெஸிங் இருக்கும். ஸோ ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ.